Praise Lord. God is saying unto you, Lord satisfies hungry and longing soul with goodness. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 107:8 இதா எழுதப்பட்டிருக்கு. கவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி, ஆமென், பசியா இருக்கிற ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம் எதை குறித்து சொல்லுகிறது அப்படின்னா, கர்த்தராகிய ஆண்டவர் மேல வாஞ்சையும் கவனமுமாய், அவர் மேல பசியாய், அவர் மேல தாகமாய் இருக்கிற ஆத்துமாக்களை அவர் திருப்திப்படுத்துகிற காரியத்தை குறித்து சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் நம்ம தேவைகளுக்காக மாத்திரம் தேடுகிற ஒருத்தர் கிடையாது. அவரோடு நமக்கு இருக்கிறதான உறவு விலையேற பெற்றதாக இருக்கிறது. அவர் இடத்திலிருந்து வந்த எந்த ஒரு ஐஸ்வர்யமோ கனமோ மேன்மையும் நாம அதை உயர்வா கருதுகிறத விட, அவரோடு நமக்கு இருக்கிறதான relationship what you have with the Lord, your God, the Jesus Christ, it's greater than any blessings that you are receiving from him. அவரால உங்களுக்கு கிடைக்கிறதான எந்த விதமான ஆசீர்வாதங்களை விட, அவர் இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் நீங்க எதை சொல்ல முடியும்னா, அவரோட உள்ள உறவு. அப்ப ஆண்டவரோட நமக்கு இருக்கிறதான உறவுல அப்ப நாம எப்படி இருக்கணுமாமா, அவர் மேல பசி தாகமாய், அவர் மேல அவருடைய வசனங்களுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய உறவாடுகிறதுக்கு நம்ம தாகமாய் இருக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த கவனமுள்ள ஆத்துமாவை பார்த்து நமக்குள்ளாக இருக்கிறதான அந்த பசியா இருக்கிற ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிறார். எப்படி திருப்தியாக்குறார் அப்படின்னா, அவர் நன்மையினால் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில நான் ஜெபிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் பல காரியங்களை செய்யறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு நன்மையை நான் பார்க்க முடியல அப்படின்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து வர பிளெஸிங்ஸை தான் அதிகமா தேடுறீங்களே ஒழிய, ஆண்டவரோட இருக்கிற உறவை அதிகமா தேடலன்னு அர்த்தம். ஆண்டவரோட இருக்கிற உறவை நீங்க அதிகமா தேடும் பொழுது, ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவர் உங்களுடைய ஆத்துமாவை அறிந்தவராய் அதற்கு ஏற்ற நன்மையினால திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களை திருப்திப்படுத்தி உங்களுடைய எல்லா விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவரோட நீங்க உறவாடும் பொழுது உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்க அவரோட பேசுவீங்க, உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்க அவருடைய காரியங்களை ஷேர் பண்ணுவீங்க, உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்க அவர்கிட்ட உறவாடும் பொழுது அவருடைய இருதயமும் உங்களுடைய இருதயமும் ஒரே அலைன்மெண்ட்டுக்குள்ள வரும். So the moment when your heart and God's heart comes into an alignment, all the desires of your heart will be fulfilled. உங்களுடைய இருதயத்தின் யோசனைகள், நினைவுகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் நன்மையினால் திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அந்த நன்மை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, உலகத்துல கிடைக்கிற நன்மையே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது, ஆண்டவர் கிட்ட இருந்து வரகிறதான நன்மை எவ்வளவு மேன்மையும் எவ்வளவு மகத்துவமா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால ஆண்டவர் கிட்ட இருந்து வர பிளெஸிங்ஸ்க்காக நீங்க ஆண்டவர் தேடாதீங்க, ஆண்டவருக்காக ஆண்டவர் தேடுங்க, அவருடைய உறவுக்காக தேடுங்க. அவர் மேல வாஞ்சியமும் தவனமா இருக்கிறதான பசியா இருக்கிறதான ஆத்மாவை அவர் ஒரு நாள் வருத்தப்படுத்த மாட்டாரு. அவர் அதை நன்மையினால் திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென்.